இதான் வந்து அந்த மலையோட ஃபுல் வியூ. ஐயோ, எனக்கு லைட்டாக இந்த இடம் பயமாக தான் இருக்குது. நீங்களே பாருங்களேன், இவ்வளோ பெரிய இடத்துல நான் மட்டும் தனியாக இருக்கேன். ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோழிக்கொண்டை மலையில் தான் இருக்கும். இந்த கோழிக்கொண்டை மலை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தாண்டி குடியாத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. இந்த குடியாத்தம் பக்கத்தில் வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு மலை இருக்குது, கோழிக்கொண்டை மலை. இதை வந்து கோழி கொத்துற மலைன்னு சொல்கிறாங்க, கோழிக்கொண்டை மலைன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர்லாம் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கொண்டை மலைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மலையில் இப்போ நம்ம ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான பழங்காலத்து ஓவியங்கள், அதுக்கப்புறம் கல்வெட்டுக்கள், அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் யாருமே வந்து பார்க்காம ஒரு அழியிற ஸ்டேஜில் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இதை ரொம்ப ரீசர்ச்லாம் பண்ணி இங்கே வந்திருக்கோம். லெட்ஸ் கோ. இப்போ வந்து இந்த மலை ஏறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு கோவில் இருக்குது. என்ன கோவில்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து ஒரு நாகாத்தம்மன் கோவில், புத்து கோவில் தான் இருக்குது. அங்கே ஒரு குட்டி போர்டு ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. அதில் என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா, இந்த கோயிலில் வந்து நாகாத்தம்மன் கீழே நீங்கள் வேண்டிக்கங்க, நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம், பால் ஊற்றி வழிபடலாம். ஆனால் வந்துட்டு முட்டை மட்டும் போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கோம், பாம்புக்கு புத்துக்கெல்லாம் வந்துட்டு முட்டையும் போடுவாங்க, பாலும் ஊற்றுவாங்க. காஷ்மீரா படத்தில் கூட பார்த்தீங்கன்னா முட்டை ஊற்றி ஆம்லேட்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து எல்லா பாம்பு புத்துக்குமே வந்து முட்டை போடுறதுன்றது வேஸ்ட்டு. அது ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம், நம்பிக்கை இருக்கிறவங்க பண்ணுவாங்க. பால் ஊற்றலாம், இல்லை தீபம் எழுதி வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த நாகாத்தம்மன் கோயிலை கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துட்டு போய் ஆகணும். ஏங்க இது ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்து இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு 70-80 இயர்ஸ் மரம்லாம் இங்கே இருக்குது. ரொம்ப பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல வாட்ச் பண்ணுங்கள். வாங்க நம்ம மேலே போயிட்டே இருப்போம். இன்னும் நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒத்தடி பாதை இருக்குது. இங்கே நல்லா இருக்குது, இந்த வழியெலாம் நல்லா இருக்குது. இந்த வழி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு. அது என்ன பிரிட்ஜுனா, இந்த அப்துல் கலாம் ஐயா வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, மறந்துட்டேனே, ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டே வாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். காட்டி அதான் இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு ஒரே நீர் பாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வந்தார். அது என்னன்னு தெரில. அது தெரிஞ்சால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். யாராச்சும் தெரிஞ்சவங்க கோச்சிக்காதீங்க, என்னை திட்டாதீங்க. எனக்கு வந்து அது தெரியல, மறந்துட்டேன். இதுதான் அந்த பில்டிங்கு, பில்டிங்கிற மாதிரி பிரிட்ஜ். ஐயோ, நிறைய ரோல் ஆகுது. நான் வந்துட்டு உங்களுக்கு மேலே போயிட்டு நான் ஃபுல்லாக காட்டுறேன் இந்த பிரிட்ஜு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்துல் கலாம் ஐயாவோனா ஆளை அது வந்து ஸ்டார்ட் ஆனது. இதான் வந்து அந்த மலையோட ஃபுல் வியூ. அது வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த இடத்துல தான் வந்து கார்த்திகை தீபம் அப்போ வந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் இந்த புரட்டாசி மாதத்தில் விளக்கு ஏற்றுறது அந்த மாதிரி. ஓ மை குட்னஸ், இங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது, சாமி சிலை. என்ன சாமின்னு தெரியாது, இவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்ப்போம். சாமி சிலை இங்கே ஏதாச்சும் கல்வெட்டுகள் நம்ம தேடி வந்தது எதுனாச்சும் இங்கே இருக்குதான்னு பார்ப்போம். சாமி சிலையா இல்லை அந்த காலத்து ராஜாக்கள் சிலையான்னு தெரியல. ஐயோ, எனக்கு லைட்டாக இந்த இடம் பயமாக தான் இருக்குது. நீங்களே பாருங்களேன், இவ்வளோ பெரிய இடத்துல நான் மட்டும் தனியாக இருக்கேன். பார்ப்போம். அந்த பிரிட்ஜு அதெல்லாம் இருக்குது. அந்த கல்வெட்டுக்கள்லாம் எங்கே இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இதுதான் அந்த சாமி பொம்மை. ஓகே, நம்ம இதுக்கு மேலே போயிட்டே இருப்போம். நான் சடனாக வந்துட்டு அந்த அப்துல் கலாம் சார் கட்டின அந்த பிரிட்ஜு அதெல்லாம் அப்படியே காட்டிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அந்த மலைலாம் காட்டிகிட்டே வந்துருந்தேன். சடனாக இந்த ஓவியம் வந்து எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் நம்ம ஏறி வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்தா சடனாக இந்த பக்கம் திரும்பினப்போ இந்த பொம்மை தான் என்னை பயமுறுத்தினது. இப்போ சாரி, பொம்மையா இல்லை அது அந்த காலத்தில் சாமியான்னு தெரியல.
ஆனால் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் உடஞ்சிட்டு இருக்கு. ஆனால் சத்தியமாக இதை பார்த்தோன்னே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ராஜா காலத்து பொம்மையா இல்லை சுவாமியா வச்சுட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரில. நம்ம இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இந்த மலையில் இருக்கும்னு நினைக்கிறேன். தனியாக வேற வந்திருக்கோம், என்ன நடக்க போதோ ஆண்டவா. வாங்க நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாதி தொலைவு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் சத்தியமாக முடியல. ஆரோ குழலில் தண்ணி கூட எடுத்துகிட்டு வர வந்துட்டேன். கண்ணாடி ரொம்ப ஓவராக இருக்கோ முடியல. ஆனால் காற்று ரொம்ப அடிச்சுட்டே இருக்கு. இப்போ இதில் வந்து ரொம்ப பெரிய ஒரு கல் ஒன்று இருக்குது, பாறை பெரிய குண்டு. அந்த மகாபலிபுரத்தில் ஒரு கல் இருக்குமே ஐசோலேஷன், அந்த மாதிரி ஒரு கல் தான் இருக்குது. அதையும் நான் காட்டுறேன். அந்த பிரிட்ஜு பார்த்தீங்களா? ஆல்ரெடி நான் காட்டினேன். அந்த பிரிட்ஜு தான் அது. இன்னும் மேலே போய்ட்டு நல்ல வியூவாக இருக்கும், அதை நான் காட்டுறேன். ஆனால் இதுக்கப்புறம் எப்படி போகிறதுனே தெரியல. குருநாதா, இந்த வழியை மட்டும் கொஞ்சம் காட்டு குருநாதா. இவ்வளோ பெரிய கல் இருக்குது குருநாதா இங்கே. நம்ம வந்து மேன் வெர்சஸ் வைல்டை விட மோசமாக பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பக்கம் நடந்து போயிட்டே இருந்தோம், நிறைய குகைகள் அதெல்லாம் பார்த்தோம். நம்ம மலையை ரீச் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஒரு 2 வீடியோக்கான கண்டென்ட் எடுத்துருவோம் போல இருக்குது. இங்கே ஒரு மரவெட்டு இருக்குது, அதை பார்த்தோம். அதை பார்த்து உங்களுக்கு காட்டாமல் இருக்க முடியல. நானே காட்டுறேன் பாருங்க. வாவ், இட்ஸ் அமேசிங். மூவ் பண்ணி வா. அது பாருங்க, அது எவ்வளோ பொறுமையாக நடந்து வருது. செம்ம. வா, இங்கே ஒரு சிறிய நீர்வீழ்ச்சி இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சியில் இந்த மரவட்டை வாழுதுன்னு நினைக்கிறேன். அந்த நீர்வீழ்ச்சி அப்படியே எங்கேயோ போகுது. இப்போ நம்ம இங்கே தான் இருக்கோம். இதோ அந்த குகை தான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். செம்மையாக இருந்துச்சு. ஓகே வாங்க, இன்னும் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். சுற்றிட்டோம். பாதி வழியில் ஒரு வந்து 7-8 வழியில் சுற்றியாச்சு. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு. முழுக்க குகை தான். எனக்கு சத்தியமாக முடியல. இந்த குண்டு ஏன் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா, இந்த கல் மேலேருந்து தான் இப்போ ஜஸ்ட்டு ஸ்லிப் ஆகிடுச்சு லைட்டாக. அதனால் சத்தியமாக முடியல. நான் இன்னொரு நாளைக்கு வந்துட்டு, இல்லை இன்னொரு நாள் ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வரணும். அதுவும் இல்லாமல் இந்த என்னதான் நம்ம ஊராக இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிறவங்க கையில கொஞ்சம் கேட்டு ஒரு பக்காவான வழியை கேட்டு தான் வரணும். ஏன்னா இந்த இடத்துக்கு யாருமே வரலன்றனால தான் நம்ம வந்திருக்கோம். ஆப்வியஸ்லி கூகுளில் சர்ச் பண்ணாலும் இல்லை, யூடியூப்பில் எதுலேயுமே இந்த கோழி கொண்ட மலையை பற்றி இல்லை. அதனால தான் நம்ம சரி ஃபஸ்ட்டு விலாகாகவே இது வெயிட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் சத்தியமாக இதுக்கு ஏன் இத்தனை நாளாக யாருமே வந்து விலாக் பண்ணல, எதுவுமே அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் எதுவும் பண்ணல அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் ஏதோ. ஆனால் இங்கே ஒரு வைப்ஸ் இருக்குது, அது என்னன்னு தான் எனக்கு தெரில. சத்தியமாக என்னால் முடியல. அதுவும் இல்லாமல் நான் இங்கே போனால் வழி இருக்கிற மாதிரி தெரியுது, அங்கே போனால் வழி இருக்கிற மாதிரி. நான் நிறைய மலைலாம் ஏறி இருக்கேன், ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியான இடம் எதுவும் இல்லை. சத்தியமாக நான் இன்னும் 2 நாள் இங்கே கீழே வீடுகளும் எதுவும் இல்லை. அதனால் நம்ம போயிட்டு எங்கேயாச்சும் இந்த சரௌண்டிங்கில் யாராச்சும் இதை பற்றி தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள பற்றி கேட்போம். நான் எங்கள் ஊர்லேயே கேட்டு பார்த்தேன், ஆனால் அங்கே நிறைய பேர் வந்து எதுவும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. எனக்கு தெரியாது, அந்த இடத்துக்கு நான் போனதில்லை தான் சொன்னாங்க. அதனால தான் சரி நம்மளுக்கும் ஒரு எனர்ஜி வந்துச்சு, யாருமே போகாத இடத்துக்கு நம்ம போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் சத்தியமாக என்னால் முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த விளாக் பண்ணுறேன். அந்த கோழி கொண்டையிலேருந்து செல்ஃபி எடுக்கிறது தான் என்னோடய ஆசை. கண்டிப்பாக அதை எடுத்தே ஆகணும். அது வரைக்கும் பாய், டேக் கேர், சாரி, லவ் யூ ஆல். ஆமாம்.